சிஸ்டர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க நம்ம டைரக்டாக கதைக்கு போகலாம். ஆரணி அண்ட் மீரா வேர் டூ சிஸ்டர்ஸ் who loved each other deeply. ஆரணியும் மீராவும் சிஸ்டர்ஸ். அவங்க ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க அன்பு வச்சிருக்கிறாங்க. அந்த அன்பு ஆழமானதாக இருக்குது. ஆரணி வாஸ் கான்ஃபிடென்ட் அண்ட் போல்ட் while மீரா வாஸ் குவைட் பட் தாட்ஃபுல். ஆரணி ரொம்ப தைரியமாகவும் நம்பிக்கையான பொண்ணாக இருக்கிறாங்க. அதே மாதிரி மீரா அவங்க ரொம்ப குவைட்டாக அமைதியான பொண்ணாகவும் நல்ல எண்ணங்கள் உள்ள பொண்ணாகவும் இருக்கிறாங்க. தே பேலன்ஸ்டு ஈச் அதர் பர்ஃபெக்ட்லி. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க விட்டு கொடுத்தும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க. பர்ஃபெக்டான பர்சனாகவும் இருக்கிறாங்க. ஒன் டே தேர் ஸ்கூல் அனௌன்ஸ்டு எ சயின்ஸ் எக்ஸிபிஷன். ஒரு நாள் அவங்களுடைய பள்ளியில் ஒரு அறிவிப்பு வருது. அது என்ன அப்படின்னா எ சயின்ஸ் எக்ஸிபிஷன், அறிவியல் கண்காட்சி. மீரா வாண்டட் டு பார்ட்டிசிபேட் பட் ஃபெல்ட் நர்வஸ். மீராவுக்கு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதில் பங்கேற்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது. ஆனால் ஃபெல்ட் நர்வஸ், அவளுக்குள்ள ஒரு பயமும் இருக்குது. அவள் எப்படி ஃபீல் பண்ணுறா அப்படின்னா ஒரு பயத்தை ஃபீல் பண்ணுறா. ஷி worried that she wasn't good enough. அவளுக்குள்ள பயம் இருக்குது. அந்த பயத்தினால அவளால் இதை சரியாக முடிக்க முடியாதோ அப்படின்னு அவளுக்கு எண்ணம் வருது. ஆரணி சா மீரா ஃபீலிங் லோ அண்ட் said, "You are smarter than you think." ஆரணி பார்க்குறா மீரா எப்படி ஃபீல் பண்ணுறா அப்படின்னா ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறா. ஸோ ஆரணி சொல்கிறா, நீ நினைக்கிறத விட நீ ரொம்ப புத்திசாலி அப்படின்னு அவகிட்ட சொல்கிறா. யூ ஆர் ஸ்மார்ட்டர் தென் யூ திங்க். நீ நினைக்கிறத விட நீ ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வில் ஹெல்ப் யூ. நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஐ வில் ஹெல்ப் யூ. நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஹர் வேர்ட்ஸ் ஹாவ் மீரா அ ஸ்பார்க் ஆஃப் கான்ஃபிடென்ட். அவளுடைய வார்த்தைகள் மீராவுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுத்தது. அ ஸ்பார்க் ஆஃப் கான்ஃபிடென்ட், அவளுக்கு ஒரு புது நம்பிக்கையே கொடுத்தது. Together they plan a simple but creative project on renewable energy. Together they plan a simple. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற அந்த முயற்சி ரொம்ப எளிமையானது. ஆனால் கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட் ஆன் ரினியூவபிள் எனர்ஜி, அது புதுப்பிக்கக்கூடிய ஒரு புதிய முயற்சியாகவும் இருக்குது. மீரா டுக் நோட்ஸ் while ஆரணி ஹெல்ப்டு வித் ஐடியாஸ். மீரா குறிப்புகளை எடுக்கிறாங்க. ஆரணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால அவங்க சொல்கிற விஷயத்த, அவங்களுடைய ஐடியாஸை, அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அவங்க அதுக்கான குறிப்புகளை எடுக்கிறாங்க. ஃபார் 2 weeks they worked every evening. 2 வாரங்களாக 2 பேரும் சேர்ந்து எவ்ரி ஈவினிங், தினசரி மாலை பொழுது இவங்க சேர்ந்து வேலை செய்கிறாங்க. தே ஒர்க்டு எவ்ரி ஈவினிங். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஈவினிங் டைம் வேலை செய்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ப்ராஜெக்டுக்காக. சம்டைம்ஸ் மீரா ஃபெல்ட் டயர்டு. சில நேரங்களில் மீரா ரொம்ப சோர்வாக உணர்கிறாள். பட் ஆரணி ரிமைண்டட் ஹர். அவளுக்கு ஞாபகப்படுத்துகிறா. ஆரணி அவளுக்கு ஞாபகப்படுத்துகிறா, கிரேட் திங்ஸ் நீட் எஃபர்ட். கிரேட் திங்ஸ், ஒரு சிறந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், எஃபர்ட் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறத அவளுக்கு ஞாபகப்படுத்துகிறா. த நைட் பிஃபோர் த எக்ஸிபிஷன் மீரா ஃபியர்டு ஃபெயிலியர் அகைன். கண்காட்சிக்கு முந்தின இரவு திரும்பவும் மீராவுக்கு பயம் அதிகமாக வருது. வாட் இஃப் எவ்ரி ஒன் லாவ்ஸ், சி விஸ்பர்டு. ஏதாவது சொதப்பி எல்லோரும் நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்களோ அப்படின்ற பயமும் அந்த ஒரு பதட்டமும் அவளுக்கு வருது. அவளுக்குள்ளேயே கேள்விகளை இந்த மாதிரி கேட்டுக்கிறாங்க. ஆரணி ஹெல்ட் ஹர் ஹேண்ட் அண்ட் செய்டு. ஆரணி அவளுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அவகிட்ட சொல்கிறா, ஈவன் இஃப் த ஓல்ட் வேர்ல்டு டவுட் யூ, ஐ won't. இந்த உலகமே உன்னை சந்தேகப்பட்டாலும் நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். ஒன்னால் முடியும் அப்படிங்கிற தைரியத்தை ஆரணி மீராவுக்கு கொடுக்குறா. அட் த எக்ஸிபிஷன் மீரா ப்ரெசன்டட் கான்ஃபிடென்ட்லி. அந்த எக்ஸிபிஷனில், அந்த கண்காட்சியில் மீரா அவளுடைய ப்ரெசன்டேஷனை கான்ஃபிடெண்ட்டாக கொடுக்குறா. நல்ல தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் ஒரு தெளிவோட அந்த எக்ஸிபிஷனை அவள் ப்ரெசன்ட் பண்ணுறா. ஹர் வாய்ஸ் ஸ்டக் அட் ஃபர்ஸ்ட் பட் ஆரணி ஸ்மைல் என்கரேஜ்டு ஹர் டு கண்டினியூ. அவளுடைய பேச்சு முதல்ல தடுமாற்றத்தை கொடுத்தாலும் ஆரணியோட ஸ்மைல் அவளை என்கரேஜ் பண்ணுச்சு. என்கரேஜ்டு ஹர் டு கண்டினியூ, அவளை தொடர்ந்து பேசுகிறதுக்கான ஒரு உந்துதலை கொடுத்தது. த ஜட்ஜஸ் லவ்டு த ப்ராஜெக்ட் அண்ட் அவார்டட் மீரா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்.
த ஜட்ஜஸ் அங்கே வந்த ஜட்ஜஸ் எல்லாமே அவளுடைய ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் அவளுக்கு அவார்டு கொடுத்தாங்க. மீரா இப்போது ஃபஸ்ட் ப்ரைஸை வின் பண்ணியிருக்கிறா. ஷி குடன்ட் பிலீவ் இட். அவளாலேயே அதை நம்ப முடியல. அவளுக்கே அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. மீரா ஹக்டு ஆரணி அண்ட் செய்டு. மீரா ஆரணியை ஹக் பண்ணிக்கிட்டே சொல்கிறா, ஐ குடன்ட் ஹாவ் டன் இட் வித்தவுட் யூ. என்னால் நீ இல்லாமல் இது முடிஞ்சிருக்கவே முடியாது. அதாவது நீ இருக்கிறதுனால தான் என்னால் இதை சாதிக்க முடிஞ்சுது. நீ இல்லைன்னா என்னால் இதை முடிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி மீரா சொல்கிறா. ஆரணி ரிப்ளைடு, சிஸ்டர்ஸ் லிஃப்ட் ஈச் அதர் ஹையர். ஆரணி பதில் சொல்கிறா, சிஸ்டர்ஸ்னாலே ஒருத்தங்க இன்னொருத்தங்களை உயர்த்தி தான் விடணும். டுகெதர் தே வாக்ட் ஹோம் ப்ரவுட் அண்ட் ஸ்ட்ராங்கர் தென் எவர். 2 பேரும் வீட்டுக்கு நடந்து போகிறாங்க. ரொம்ப பெருமையோடையும் ரொம்ப தைரியத்தோடையும் நடக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போது இது கொஞ்சம் கூடியிருக்கு. ஸோ சிஸ்டர்ஸ்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.